வெளியே பார்த்தோம்னா 2 கிலோகிராம் 2 லிட்டர் கனவளவுடைய திண்ம பொருள் ஒன்று இலை ஒன்றினால் தொங்கவிடப்பட்டுள்ளது. இப்பொருளின் கனவளவின் அரைப்பங்கான நீரில் அமுத்தப்படும் போது இலையுள்ள விளைவை என்னவாகும்? இந்த குட்டியின் அரைப்பங்கு நீரில் அமுழ்த்தப்பட்டிருக்குது என்றால் அதோட இதை மேல் நோக்கி குட்டியை நாங்கள் ஒரு இலையினால் கட்டியிருக்கிறோம். ஆக இந்த குட்டியில் தாக்குற விசைகளை பார்த்தா ஒன்று எங்களுக்கு இந்த குத்தியின் நிறை கீழ் நோக்கி தாக்கும் 2 கிலோகிராம் என்பதால் 20 நியூட்டன். மேல் நோக்கி என்னென்ன விசைகள் தாக்கும் என்றால் நீரில் அமுழ்த்தப்பட்டிருக்கிறால ஒரு மேலுதைப்பும் அதோட இலையில் நாங்கள் இலையால் கட்டியிருக்கிறோம், அதை நாங்கள் இலையில் ஒரு இழுவையும் காணப்படும். ஆகவே இந்த குட்டியின் சமநிலைக்கு நாங்கள் சமநிலையை கருதுனா மேல் நோக்கிய விசைகள் எங்களுக்கு தந்திருக்குது T/U, அதாவது மேல் நோக்கி இலையிலுள்ள இழுவையும் அதோட மேலுதைப்பும் கொண்டு தாக்கும். அது எதுக்கு சமனாக இருக்குமெண்டா 20 நியூட்டனின் சமனாக இருக்கும். ஆகவே நாங்கள் மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு. ஆகவே இந்த இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு பார்த்தோம் என்றால் இதன் கனவளவு மொத்தமாக இந்த குட்டியின் 2 லிட்டர் கனவளவு. ஆக அரைவாசி என்பவழியாக 1 லிட்டர். இந்த 1 லிட்டரை நாங்கள் என்ன செய்துக்கோம்னா மீட்டர் கணத்துக்கு மாற்றிக்கோம். 1/10⁻3. அடர்த்தி நீரின் அடர்த்தி 1000. அடுத்த G10 போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் அந்த 10⁻1000 வெட்டுப்பட்டால் எங்களுக்கு வரப்போ T/1/10 நியூட்டன் எங்களை 20க்கு சமனாக வரும். ஆகவே 10 நாங்கள் எங்களுடைய கழிச்சோம்னா T=10 நியூட்டன் வரும். அதாவது ஜியில் சார்பில் கேட்டிருக்கிறோடைய விட 10 ஜிக்கு சமனாக இருக்கும். ஆகவே T=G நியூட்டன். இந்த 2வது விட ஆன்சராக கிடைக்கும்.